மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று வாக்களித்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதை நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போல வீடு கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்பதை அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் 1,00,000 வீடுகளுக்கு மேல் கட்டித் தருவோம் என்று அறிவித்து ஒவ்வொரு வீடும் கட்டுறதுக்கு 3,50,000 ரூபாயை அதற்காக ஒவ்வொரு வீடும் கட்டித் தருவதற்கு ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஏன்னா இப்ப மோடி திட்டமே ஸ்டிக்கர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர் பேசும் பொழுது சொன்னாங்க, கால்வாசி காசு அவங்க கொடுக்கிறது, முக்கால்வாசி கொடுக்கிறது நம்முடைய முதலமைச்சர். ஆனா வீடு மட்டும் மோடி பேரு படம் இருக்கும். யார் ஸ்டிக்கர் ஒட்டுறா? அதனால 2 ஸ்டிக்கர், அதிமுக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய ஆட்சி, அதே போல மோடியோடைய ஆட்சி இன்னொரு ஸ்டிக்கர். இந்த 2 ஸ்டிக்கரும் தேர்தல் முடிஞ்ச உடனே ஒட்டிக்கொள்ளும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தமிழ் விரோதிகள், தமிழ்நாட்டின் விரோதிகள், தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு முறையும் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுநரை நம் மீது திணித்திருக்கக்கூடிய ஆட்சி பாஜக ஆட்சி. அவர்களுக்கு இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் தரக்கூடிய பிறந்த நாள் பரிசாக இருக்கும். நாடும் நமதே, 40ம் நமதே என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும்.